நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அண்டை நாடுகளைச் சேர்ந்த சிறுபான்மை இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர், புத்த மதத்தினருக்கு இந்திய குடியுரிமை அளிக்க இச்சட்டம் வகை செய்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தகுதியான நபர்கள் இந்திய குடியுரிமை பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறிய உள்துறை அமைச்சகம் இதற்கான இணையதளத்தை உருவாக்கியுள்ளது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி-5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். விஞ்ஞானிகளின் சாதனை தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் இதற்காக அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, மைசூரு உட்பட 10 புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை அன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். மேலும் 85,000 கோடி மதிப்பிலான முடிவடைந்த ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்கும் அவர் புதிய ரயில்வே திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கிறார். தேர்தல் பத்திரங்களை குறித்த விவரங்களை வெளியிட கால அவகாசம் கோரிய SBI வங்கியின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மார்ச் 12ஆம் தேதிக்குள் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என கெடு விதித்த நீதிமன்றம் இல்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது. தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் கால அவகாசம் வழங்க கோரிய SBI வங்கியின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு ராகுல் காந்தி வரவேற்பு அளித்துள்ளார். இந்திய வரலாற்றிலேயே தேர்தல் பத்திரம் என்பது மிகப்பெரிய ஊழல் என நிரூபணமாகப் போவதாக அவர் கூறினார். பாஜகவை எதிர்க்கும் கூட்டணியில் இடம்பெற்றால் தங்கள் மீது மோடி அதிருப்தி அடைவார் என மம்தா பானர்ஜி பயப்படுவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னை போன்ற ஒரு தலைவரை நம்பக்கூடாது என்பதை மம்தா நிரூபித்திருப்பதாக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி விமர்சித்தார். மத்திய அரசு கொண்டு வந்த திருத்தப்பட்ட தேர்வு நடைமுறையின்படி புதிய தேர்தல் ஆணையரை நியமிப்பதை தடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசுக்கு சாதகமான நபரை புதிய தேர்தல் ஆணையராக நியமிக்கும் முயற்சி நடப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. ஆந்திர சட்டமன்றம் மற்றும் மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து தெலுங்கு தேசம், பாஜக, ஜனசேனா கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடியின் மார்ச் 17 பேரணி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. IAS, IPS, IRS அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் ஆலோசனை மேற்கொண்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் கண்காணிப்பாளர்களை நியமிப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. என்ன நடந்தாலும் சரி, இப்போது காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு திறக்கப்படாது என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போதுள்ள சூழலில் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை திறக்க நாங்கள் முட்டாள்கள் அல்ல என கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் நகர திமுக அலுவலகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த உத்தரவை தொடர்ந்து திமுகவினர் கொண்டாடினர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதால் பொன்முடி மீண்டும் MLA-வாக வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக வருகிற 15ஆம் தேதி தமிழகம் வருகிறார். 15ஆம் தேதி பிரதமர் மோடி சேலம் வருகிறார். அங்கிருந்து 16ஆம் தேதி கன்னியாகுமரியும் 18ஆம் தேதி கோவையும் செல்ல உள்ளார்.
தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அடிக்கடி வருவது சுற்றுப்பயணம் அல்ல, அது வெற்று பயணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புயல் மழைக்கு வராத மோடி ஓட்டுக்காக ஓடோடி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அறந்தாங்கியில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 100 கிலோ ஹசீஸ் என்ற போதைப்பொருள் மற்றும் 874 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதை குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் மத்திய ஏஜென்சிகளால் தான் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வதாக கூறினார். அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தோரிடம் 2வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. ஏற்கனவே 20 தொகுதிகளுக்கு நேர்காணல் நிறைவடைந்த நிலையில் எஞ்சிய 20 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. இந்த நேர்காணல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அளித்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ்க்கு ஒதுக்கக்கூடாது என்ற மனு குறித்து அவர் பதிலளிக்க அந்த நோட்டீஸில் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜக கூட்டணியில் அதிமுக வந்தாலும் பாஜகவை ஆதரிப்போம் என்றார். தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக அலுவலகத்தில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் சரத்குமார், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் பேட்டியளித்த பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். பிறை தெரிந்ததால் தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமை முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் தெரிவித்தார். அடுத்த மாதம் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் செவ்வாய்க்கிழமை முதல் நோன்பு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 25வது முறையாக நீட்டித்து 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் மார்ச் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கருங்குன்றம் என்ற மொழிபெயர்ப்பு நூலிற்காக அவருக்கு விருது வழங்கப்படுகிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக பிற மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை கேட்டறிந்த பிறகு முடிவெடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இது தொடர்பான விசாரணை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விரைவான உள்கட்டமைப்பு பணிகள் இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக மாற்றும் என பிரதமர் மோடி கூறினார். துவாரகா விரைவு சாலையை திறந்து வைத்த பின் 112 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்திற்கு பிரதமர் மோடி சென்று பார்வையிட்டார். அப்போது ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பதை செய்து காட்டிய பெண்களை அவர் பாராட்டினார். வானிலை பேரிடர் முன்னறிவிப்பு தகவல்களை வழங்க விண்ணில் அனுப்பப்பட்ட இன்சாட் 3DS செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட பூமியின் புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நவீன இமேஜர் மற்றும் சவுண்டர் பேலேடுகள் மூலம் பூமியின் அழகை இன்சாட் 3DS செயற்கைக்கோள் படம் பிடித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரசுடன் கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி 42 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் வேட்பு மனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தேதி வரை வாய்ப்புள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். வருமான வரி நிலுவை உள்ளதாக கூறி தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நோட்டீஸுக்கு தடை விதிக்க கோரி காங்கிரஸ் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. 105 கோடி ரூபாய் வரி நிலுவை தொகை செலுத்த கெடு விதித்து காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. பாஜக மற்றும் RSS திட்டத்தின்படி அரசியலமைப்பு திருத்தப்பட்டால் நாட்டில் நாடாளுமன்ற ஜனநாயகம் முடிவுக்கு வந்து கூட்டாட்சி தத்துவம், சிறுபான்மையினர் உரிமை உள்ளிட்டவை பறிக்கப்பட்டுவிடும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.
மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவை அம்மாநில காங்கிரஸ் தலைவர்கள் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது ராகுல் காந்தியின் இந்திய நீதி யாத்திரையில் பங்கேற்குமாறு உத்தவ் தாக்கரேவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் அழைப்பு விடுத்தனர். ராஜஸ்தான் மாநிலம் சுரு பகுதியைச் சேர்ந்த பாஜக எம்பி ராகுல் கஸ்வான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக எம்பி ராகுல் கஸ்வான் அக்கட்சியில் இணைந்து கொண்டார். ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தனது அமைச்சரவை சகாக்களுடன் சென்று அயோத்தி ராமர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். ராமரை தரிசித்த பின் கோவில் வளாகத்தில் ஒன்று கூடிய அவர்கள் ராமர் நாமங்களை கூறி பஜனையில் ஈடுபட்டனர். முஸ்லிம் ஊழியர்களின் பணி நேரத்தை குறைத்து தெலங்கானா அரசு உத்தரவிட்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகைக்காக முஸ்லிம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வேலை நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 மணி நேரத்திற்கு முன்பாக வெளியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடத்தப்பட்ட குழந்தையை போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தெலங்கானா மாநிலம் கடவால் நகரை சேர்ந்த கணேஷ் தனது 3 வயது மகனுக்கு மொட்டையடிக்க குடும்பத்தினருடன் வந்தபோது பெண்கள் அசந்து தூங்கிய சமயத்தில் குழந்தையை ஒரு பெண் கடத்தி சென்றார். கர்நாடகாவில் லாரியில் கடத்தப்பட்ட சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பீதர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் லாரியில் இருந்த 1596 கிலோ கஞ்சாவை கைப்பற்றி அதன் ஓட்டுநர் மற்றும் கிளீனரை கைது செய்தனர். மேலும் லாரி உரிமையாளரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக மூத்த IAS அதிகாரி ஜோதி நிர்மலா சாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில தேர்தல் ஆணையராக இருந்த பழனிக்குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக இருந்த ஜோதி நிர்மலா சாமி நியமிக்கப்பட்டுள்ளார். மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று டெல்லியில் போராடி வருவதாகவும் அதில் தவறு செய்தவர்கள் பாதுகாக்கப்படுவதாகவும் திமுக MP கனிமொழி தெரிவித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் தின விழாவில் பேசிய அவர், பெண் விடுதலையில்தான் ஆண் விடுதலை உள்ளதென்றார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கும் கூட்டணி கட்சிக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்மை பயக்கும் கூட்டணி முடிவை பாமக எடுக்கும் என்று தெரிவித்த பாமக வழக்கறிஞர் பாலு, அதை பற்றி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகளை மத்திய அரசு முறையாக மேற்கொள்ளாததால் அதற்கான நிதியையும் அவர்களால் பெற முடியவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை கூறினார். நிகழாண்டு இறுதிக்குள் 7000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் RTO பகுதி அலுவலகத்தை திறந்து வைத்தவர், அதிமுக ஆட்சியில் வாங்கிய பேருந்துகள் போக்குவரத்திற்கு லாயக்கற்றதாக இருப்பதாகவும் கூறினார். திமுக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், மக்கள் தவறு செய்பவர்களை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கூறும் பிரதமர் மோடி எதற்காக ஊர் ஊராக செல்கிறார் என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கடி வருவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், போலி வேஷம் போடுபவர்களின் நடிப்பை நம்பி மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள் என்று கூறினார். தமிழகத்தில் காங்கிரஸ் எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பதை திமுகவுடன் பேசி முடிவு செய்யப்படும் என்று கூறிய காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம், வேட்பாளரை காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என்றார். மேலும் ராகுல் காந்தி விரைவில் தமிழ்நாட்டிற்கு வருவார் என்றும் கூறினார். திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அங்கீகாரமுள்ள ஒரே கட்சி தேமுதிக தான் என்று விஜய பிரபாகரன் கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், முரசு சின்னம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் என்று சீமானுக்கு பதிலடி கொடுத்தார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி மீண்டும் வெற்றி பெறுவார் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக கூட்டணியில் ஒரு லோக்சபா மற்றும் ஒரு ராஜ்யசபா என 2 சீட்கள் கேட்டதாக அவர் தெரிவித்தார்.
தேர்தலில் ஒரு சீட்டு 2 சீட்டு என்பது முக்கியமல்ல, தாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்பதுதான் முக்கியம் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்தார். சிவகாசி அருகே விஸ்வநத்தம் ஊராட்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மோடி மீண்டும் பிரதமராக வருவதற்கு கடுமையாக உழைப்போம் என்று தெரிவித்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், எந்த தொகுதியில் நிற்க வைத்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் வெற்றி பெறுவேன், எனக்கென்று எந்த விருப்பமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறையின் முகநூல் பக்கம் முடக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹேக்கர்களால் முடக்கப்பட்டு விஜய் நடித்த மாஸ்டர் படத்தின் காட்சிகள் அதில் பதிவேற்றப்பட்டது குறித்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்படும் கொடிக்கம்பங்களை அகற்றி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டுள்ளதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கு FICCI தமிழ்நாடு மாநில கவுன்சிலின் தலைவராக நியூபெக் டயக்னோஸ்டிக்ஸ் நிறுவன தலைவர் GSK வேலுவும், இணைத் தலைவராக இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவரும் இயக்குநருமான பூபேஷ் நாகராஜனும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அறந்தாங்கி அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 100 கிலோ கொண்ட ஹசீஸ் என்ற போதைப் பொருளும் 874 கிலோ கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அரசங்கரை கடற்கரை பகுதியில் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் சோதனை செய்ததில் இவை பறிமுதல் செய்யப்பட்டன. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீதான வழக்கை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணையின் போது பேசிய தலைமை நீதிபதி தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பை விமர்சித்தார். தேர்தலில் போட்டியிடும் சின்னம் உறுதி செய்யப்படும் வரை மாற்றத்திற்கான எண்ணம்தான் சின்னம் என்கிற வாசகத்தை முன்வைத்து தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டுள்ளது. சீமானை முன்னிலைப்படுத்தி வாக்கு சேகரித்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் அனுமதி பெற்றதாக கூறி 50 கோடி வரை மோசடி செய்த SMC சொசைட்டி நிறுவனத்தின் மீது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். வங்கியில் வேலை என கூறி 2 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை என வாங்கிக் கொண்டதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் கல்லறை தோட்டத்தை ஆக்கிரமித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. புதுச்சேரி சிறுமி பாலியல் மற்றும் கொலை வழக்கில் பிரேத பரிசோதனை, DNA உள்ளிட்ட அறிக்கை ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து பெறப்பட்டுள்ளது. அறிக்கையை பெற்ற SP லட்சுமி சௌஜன்யா குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் ஓமலூர் அருகே மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கந்தம்பிச்சனூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மாணவிகளிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் இடைக்கால் விளக்கு பகுதியில் தனியார் பேருந்து மோதி உயிரிழந்த கல்லூரி மாணவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இடைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் வயலுக்கு சென்றுவிட்டு நடந்து வீட்டிற்கு திரும்பிய போது பேருந்து மோதி உயிரிழந்தார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜ திருமால் அடியார்கள் குலாம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில் கொடிமரம் முன்பு அனுமன் சிலையை நகர்த்தி வைத்ததை கண்டித்தும் மூலவர் ரங்கநாதர் பாதத்தை சீரமைக்க வலியுறுத்தியும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200 பேர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமியை நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டை காலனி பகுதியைச் சேர்ந்த தீபிகா என்ற அந்த சிறுமி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை செங்குன்றம் அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியில் சுற்றியுள்ள கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டு உடலை பரிசோதனை செய்து இலவசமாக மருந்துகளை வாங்கி சென்றனர். மதுரை எய்ம்ஸ்
எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கான ஒப்பந்தத்தை எடுத்துள்ள L&T நிறுவனத்தின் தற்காலிக அலுவலகம் மற்றும் குடோன் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இங்கு கடந்த 5ஆம் தேதி பூமி பூஜை போடப்பட்டு 6ஆம் தேதி முதல் இடத்தை சமன்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து தேனியில் துணைத் தலைவர் உட்பட 11 ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ராஜினாமா கடிதம் அளித்தனர். ஊராட்சி மன்ற நிதியினை தவறாக பயன்படுத்துவதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கடையில் இருந்த செல்போன்களை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ருக்மணிபாளையம் சாலையில் நாட்டு மருந்து கடை வைத்திருக்கும் இக்பால் வீட்டுக்கு சென்று தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது செல்போனை காணவில்லை. மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால் மனு கொடுக்க வந்த மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். கூட்ட அரங்கை அதிகாரிகள் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டதோடு குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி, மனு எழுதுமிடம் குறித்த அறிவிப்புகள் எதுவும் வைக்கப்படவில்லை. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சி முன்பு பேரூராட்சி தலைவர் மற்றும் அவரது கணவரை கண்டித்து திமுக பெண் கவுன்சிலர்கள் உட்பட 11 கவுன்சிலர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பந்த பணிகளை செய்ய விடாமல் பேரூராட்சி தலைவர் தடுப்பதாக புகார் கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக கரும்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை நிர்வாகம் மோசமான நிலையில் இயங்குவதை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆளுநர் RN ரவி வரலாறு தெரியாமல் தேர்தல் நேரத்தில் பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கால்வெல் பற்றி பேசியதாக ஐயா வைகுண்டர் தலைமை பத நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் குற்றம் சாட்டினார். நெல்லையில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உக்ரைனுடனான போரில் பங்கேற்க ரஷ்யா தங்களை நிர்பந்திப்பதாக அந்நாட்டில் சிக்கி தவிக்கும் நேபாளத்தினர் வீடியோ வெளியிட்டுள்ளனர். தங்களை மீட்க நேபாள தூதரகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இந்தியா தங்களுக்கு உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்தோனேஷியாவின் தெற்கு சுமத்ரா தீவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை 26ஆக உயர்ந்த நிலையில் மாயமான 11 பேரை தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. கனமழையால் பெசிசிர் சலாட்டான், படாங் பரிமான் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாகின. பாகிஸ்தானின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள ஆசிப் அலி சர்தாரி தனது மகளை நாட்டின் முதல் குடிமகளாக அறிவித்துள்ளார். வழக்கமாக அதிபரின் மனைவியே முதல் குடிமகளாக இருப்பார். ஆனால் ஆசிப் அலி சர்தாரியின் மனைவி 2007ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். அமெரிக்காவின் ஹாட் ஸ்பிரிங்ஸ் நகரின் இங்கல்ஸ்ஃபீல்ட் விமான நிலைய ஓடுபாதையில் சிறிய ரக விமானம் அவசரமாக தரையிறங்க முயன்றதில் 5 பேர் உடல் கருகி பலியானர். கட்டுப்பாட்டை இழந்த விமானம் மரங்கள் நிறைந்த பகுதியில் விழுந்து தீப்பிடித்தது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் எச்சரிக்கையை மீறி பாலஸ்தீன மக்கள் அடைக்கலம் புகுந்துள்ள ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறினார். மேலும் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைக்கு எண்ணற்ற தலைவர்களின் ஆதரவு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புனித ரமலான் மாதம் துவங்கியுள்ள நிலையில் காசாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான நெருக்கடியே தமது மனதில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். போரில் 30,000க்கும் அதிகமான அப்பாவி பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் உள்ள இந்து மக்கள் நேபி திருவிழாவை விமர்சையாக கொண்டாட துவங்கியுள்ளனர். இந்து புத்தாண்டாக இதனை கொண்டாடும் மக்கள் உருவ பொம்மை அணிவகுப்பு மற்றும் தீ விழாவை நடத்தி மகிழ்ந்தனர். உலகின் பழமையான ரொட்டி துண்டுகள் துருக்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. கும்ரா மாவட்டத்தில் உள்ள பழங்கால மண் செங்கல் வீடுகளால் சூழப்பட்ட மெக்கன் 66 என்ற பகுதியில் பகுதியளவு அழிக்கப்பட்ட அடுப்புக்கு அருகில் 8600 ஆண்டுகள் பழமையான ரொட்டி எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெறும் CSK அணி பங்கேற்கும் போட்டிகளுக்கான டிக்கெட் ஆன்லைனில் மட்டுமே விற்பனை செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டிக்கெட் விற்பனைக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.
எதிர்காலத்தில் ரோஹித் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட வேண்டும் என்று ராயுடு விருப்பம் தெரிவித்துள்ளார். சிஎஸ்கே அணியின் கேப்டன்சி வாய்ப்பும் ரோஹித் சர்மா மீது உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொட்டாலே சிக்ஸர் பறக்கும் பெங்களூரு சின்னசாமி மைதானங்களைப் போல் சென்னை சேப்பாக்கத்தில் மேக்ஸ்வெல் சிக்ஸர்கள் அடிக்க முடியாது என்று ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ரவீந்திர ஜடேஜாவை எதிர்த்துக் கொண்டு மேக்ஸ்வெல் சிக்ஸர்கள் அடிப்பது மிகவும் கடினம் என்றும் எச்சரித்தார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வீரரும் ஐசிசி T20 தரவரிசையில் நம்பர் 1 வீரருமான சூரியகுமார் யாதவ் இந்த IPL தொடரில் காயம் காரணமாக விளையாடுவாரா என்ற கேள்விக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார். முழு உடற்தகுதியை எட்டும் பணியில் தான் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நடிகர் விஷால் சாப்பிடுவதற்கு முன் 3 மதத்தின் கடவுள்களையும் வணங்கிவிட்டு சாப்பிடத் தொடங்குவது போன்ற வீடியோ விமர்சனங்களை பெற்ற நிலையில் விஷால் விளக்கம் அளித்துள்ளார். இதை நான் அரசியலுக்காக செய்யவில்லை என்றும் அனைத்து மத கடவுள்களும் எனக்கு ஒன்றுதான் என்றும் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன், மௌன கீதங்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சூர்யா கிரண் சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, நாகார்ஜுனா என பல நடிகர்களின் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார். தனது காலில் விழுந்த இயக்குநர் அட்லியை கட்டியணைத்து நடிகர் ஷாருக் கான் வாழ்த்து தெரிவித்தார். சிறந்த இயக்குநருக்கான ஜி சினிமா விருது ஜவான் படத்திற்கு அறிவிக்கப்பட்ட போது ஷாருக் கான் அருகே அமர்ந்திருந்த அட்லி உடனடியாக எழுந்து அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார். கிறிஸ்டோபர் நோலனின் ஓப்பன்ஹெய்மர் படம் ஆஸ்கர் விருதுகளை அள்ளி குவித்துள்ளது. சிறந்த படம், நடிகர், இயக்குநர், இசை, ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு உள்ளிட்ட 7 விருதுகள் ஓப்பன்ஹெய்மர் படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த படத்திற்கான ஆஸ்கார் விருது ஓப்பன்ஹைமர் படத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த திரைப்படம் 13 பிரிவுகளில் போட்டியிட்ட நிலையில் சிறந்த படத்தொகுப்புக்காக தனது முதல் விருதை வென்றது. அமெரிக்காவில் உள்ள டால்பி தியேட்டரில் 96வது ஆஸ்கர் விருது விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஓப்பன்ஹைமர் படத்துக்கு சிறந்த இயக்குனருக்கான ஆஸ்கார் விருதை கிறிஸ்டோபர் நோலன் தட்டிச் சென்றார். சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர் உட்பட பல்வேறு பிரிவுகளில் கிறிஸ்டோபர் நோலனின் ஓப்பன்ஹைமர் திரைப்படம் அதிக ஆஸ்கார் விருதுகளை வென்றுள்ளது. சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை ஓப்பன்ஹெய்மர் படத்தில் நடித்த சில்லியன் மர்ஃபி தட்டிச் சென்றார். புவர் திங்ஸ் படத்தில் நடித்த எம்மா ஸ்டோனுக்கு சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. ஆஸ்கர் விழாவில் இந்த ஆண்டும் ராஜமௌலியின் RRR திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது. உலகெங்கும் உள்ள ஸ்டண்ட் கலைஞர்களை சிறப்பிக்கும் வகையில் திரையிடப்பட்டதில் RRR படத்தின் 2 காட்சிகள் திரையிடப்பட்டது. ஆஸ்கர் விழாவில் வண்ணத்து பூச்சி போல் வந்த அமெரிக்க நடிகை ஜெண்டையாவின் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கருப்பு மற்றும் மெரூன் நிற உடையில் சிவப்பு கம்பளத்தில் வந்தவரை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். OnePlus நிறுவனத்தின் புதிய நாட் CE4 இந்திய சந்தையில் ஏப்ரல் 1ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பான டீசர்களில் புதிய ஸ்மார்ட் போன் அதன் முந்தைய வெர்ஷன்களில் இருந்த டிசைனை கொண்டிருப்பது உறுதியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.